இல்லையாடி நேயர்களுக்கு சாய்ஸாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஹிட் சாங்கை பற்றி தான். ஹிட் சாங் பயங்கரமான ஹிட்டு, இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கும் பாடல். ஆனால் இது எப்படி ஹிட் ஆச்சு, ஏன் இந்த லாஜிக் இல்லைங்கிறத யோசிக்கவே இல்லை. நானும் கூட தான் யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. தோளா தோளா கனவு தோளா பாட்டு ஹிட்டு ஞாபகம் இருக்குதா? பாண்டவர் பூமி படமும் ஹிட்டு, பாட்டும் ஹிட்டு. அந்த பாட்டின் கருத்து என்ன? ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழக முடியாதா, நட்பை மட்டுமே தொடர முடியாதா அப்படிங்கிறது தான் கேள்வியும் பதிலுமாக அமைஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த படத்தோட கதையின் பிற கிளைமாக்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கும்? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த பாடலில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க? நீயும் நானும் பலகரமே காதலாகுமா, இது ஆயில் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா அப்படின்னு கேட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த லாஜிக் இல்லைங்கிறத நம்ம இதை யோசிக்கவே இல்லைல்ல. பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, சீன் நல்லா இருக்குது, புதுமையாக நட்பை பற்றி பாடுறாங்க அப்படின்னு மட்டும் யோசித்து பார்த்துட்டோம். இன்றைய காலமாக இருந்தால் ஒரு வரி விடாமல், வார்த்தை விடாமல், மியூசிக்கில் இருந்து எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருப்பாங்க, ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் கதையின் பிரகாரம் ஜோடியாகக்கூடிய கிளைமாக்ஸில் கண்டிப்பாக ஜோடியாகக்கூடியவர்கள் தொடக்கத்துலேருந்து ஃப்ரெண்டுன்னு பேசுகிறதில்ல, நட்புன்னு பேசுகிறதில்ல. ஆனால் அந்த பாட்டில் மட்டும் தோளா தோளான்னு பாடுறாங்க. நீயும் நானும் இது போலன்னு சொல்லி வரியும் வருது. எப்படி நாம் இதெல்லாம் யோசிக்காமல் அந்த பாட்டை கொண்டாடினோம்? எப்படி ஹிட் ஆச்சு? பாடல் சிறந்த பாடல் தான், இசை சூப்பர் தான். ஆனால் படத்தில் கதை சொல்லி சீன் சொல்லி தானே பாட்டு எழுத சொல்லுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாடல் உருவான கதை யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாய்.